கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு மந்தன் சொல்லக்கூடிய பலன்கள் சில விஷயத்துல இருந்தால் போதுமே, நிறைய விஷயத்தை நம்மளால செஞ்சுட்டு முடியும் இல்லையா? எல்லாரும் ஓடுறதுக்கு பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் செட். குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்றீங்க. ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாக பாருங்கள், இந்த வருட பலன்கள் அப்படின்றது சொல்கிறாங்க இல்லையா? 2026 எப்படி இருக்கும், அதுக்கான பலன் என்ன, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும், இப்படி பல விஷயம் நாங்கள் சொல்கிறது உண்டு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சமீபத்தில் வந்தது. ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணி எல்லாரும் பார்த்திங்கன்னா 2026 அப்படின்ற மாதிரி பலன்களை நாங்கள் சொல்லிட்டு வரோம். நானே நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கேன். ஆனால் இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தொன்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம். இதை பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. அன்னைக்கு அந்த மகர சங்கராந்தி நாள் அதுக்குன்னே பார்த்திங்கன்னா ஒரு புருஷன் இருக்கான், மகர சங்கராந்தி புருஷன். அந்த மகர சங்கராந்தி புருஷன் எந்த வாகனத்தில் வரான்? இந்த முறை பார்த்திங்கன்னா புலி வாகனத்தில் எழுந்தருளியிருக்கான். என்ன ஆயுதம் ஏந்தி வரான்? கொடை எடுத்துகிட்டு வரானா? என்ன ஆபரணங்கள் போட்டு வரான்? இந்த முறை பாருங்கள், வைடூரியத்தை ஆபரணமாக தரிச்சிருக்கா. அப்போ பீடை ஆக அவன் என்ன மாதிரி ரூபம் கொண்டு வரான், எந்த திக்குலேருந்து வரான் அப்படின்றத பொறுத்து, எந்த நட்சத்திரத்தில் வரான், எந்த ராசியில் வரான், இப்படி அதை பொறுத்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா பொதுவான பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா, மழை அதிகமாக இருக்குமோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும். தானியங்கள், நெல், கோதுமை, பருப்பு வகைகள் இதெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பசு பால் நாசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதிகளுக்கு பெருசாக பாருங்கள், நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் சொல்லிட்டுலாம் நிறைய பேர் தெரியுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குலாம் பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி, ஐயப்பன், கால பைரவர், தர்மசாஸ்தா இந்த மாதிரி கடவுள்களோட வழிபாடு அதிகமாகும். ஆன்மீகத்தில் மக்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். நிலம், வீடு, கட்டுமான துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மந்தன். அதே மாதிரி குளிர்காய்ச்சல், மூட்டு வலி, முதியவர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப பார்த்திங்கன்னா பிரச்சனை, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதுவும் மந்தன் சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உலக நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது நிலநடுக்கம், நிலச்சரிவு, மலை சார்ந்த இடங்கள் பாதிப்பு. மலை சார்ந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிலநடுக்கம் வரத்துக்கு, அங்கே பிரச்சனை வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. கடல் காற்று தொடர்பான பாதிப்புகள், தீ விபத்துகள், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், அரசியலில் பெரிய மாற்றம் நிகழும். ஆக இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது. இது பொதுவான பலன்கள். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் மந்தன் சொல்லியிருக்காரு, சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு மந்தன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, கடன் வழக்கு விஷயங்களில் முன்னேற்றம். ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் கடனை அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக அடைச்சிடுவீங்க. அதனால் மன இறுக்கம், மன கஷ்டம், மனக்குழப்பத்துலேருந்து ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஆல்ரெடி பாருங்கள், எங்கள் குடும்ப சொத்து ஒன்று இருக்குது, இல்லை ஒரு குட்டி பஞ்சாயத்து, இல்லை பாருங்கள் தேவையில்லாமல் எங்கள் நிலத்தை பக்கத்து நிலத்துக்கால பிடிச்சிட்டா ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு சாதகமாக அமையுமா? அதாவது கோர்ட்டில் போயிட்டுருக்க கேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கான பிராப்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வேலை மாற்ற வாய்ப்பு, நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்க வேலையை விட புது வேலைக்கு போகிறது, புது வேலையை செய்யறதுக்கான ஒரு பிராப்தம். நீங்கள் வேலையை மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அது மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்னோட அட்வைஸ் என்னென்னா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றுங்க, சரிங்களா? உடல் நலத்தில் கவனம் அப்படிங்கிறாரு. என்ன நீங்கள் கண்ணியா, ஹெல்த்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றாரு. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் பார்த்திங்கன்னா குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாரு. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ், இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, குடல் அழற்சி நோய், இந்த மாதிரி வரத்துக்கு, மூலம், பௌத்திரம், இந்த மாதிரியெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறாரு. சிம்பிள் மலச்சிக்கலாக கூட இருக்கலாம். ஆக அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சேவை மனப்பான்மை அதிகரிக்குமா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த சேரிட்டி கொடுக்கணும், இந்த குழந்தைங்க, அனாதை குழந்தைங்களுக்குலாம் ஏதோ ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுமா? அதெல்லாம் நல்லது தானே, தாராளமாக செய்யுங்க. அதுக்கும் மேலே கன்னி சில விஷயத்தில் கவனமாக இருங்க. மொதல் விஷயம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் வேணும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. நைட் டைம் ட்ராவல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம். அதே மாதிரி தூக்கம் வருது அப்படின்னா நல்லா தூங்கிட்டு வண்டி ஓட்டுங்க.
அதாவது நம்ம பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒயின் ஷாப்புங்க, நான் வந்து 12 மணிக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு வருவேன் அப்படின்னா சின்ன பசங்களாம் இப்போ அப்படி தான் பண்ணுதுங்க. மெடிக்கல் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைங்களாம் 12 மணிக்கு டீ குடிக்க போகுதுங்க. நானே பார்க்குறேன், அண்ணா நகர் ஃபுட் கோர்ட்டான்ட்டு 2 மணிக்கெலாம் பொம்பளை பிள்ளைங்க அழகாக உலாத்துதுங்க. தப்பு இல்லை. ஆனால் நம்ம வந்து சேஃபாக போகிறோம் அப்படின்னா கூட ஏதோ ஃபுட் கோர்ட்டாண்ட உலாத்துங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர், மாங்காடு இந்த ஏரியாலாம் பிள்ளைங்க உலாத்துதுங்க. நிறைய ஒயின் ஷாப் இருக்குது. நம்ம என்னவோ சிவனேன்னு தான் போவோம். அவங்க வந்து ஃபுல்லும் போதையில் நம்மளை வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக இந்த மாதிரி குழந்தைங்கள நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே சுத்த விடாதீங்க. ஃப்ரீடம் நம்ம கொடுக்கணும் தான். நீ என்ன வேணும்னு சொல்லு கண்ணு, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு கொண்டாந்து சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுங்க. சரிங்களா? ஸோ நீங்களே வந்து அப்படி சுற்றுறவங்களா இருக்கீங்களா, தயவு செஞ்சு அந்த மாதிரி சுற்றாதீங்க. நம்ம சேஃபாக போனால் கூட ரோட்டில் வரவன் சேஃபாக போவான் வருவான் அப்படின்றது கேரண்டி கிடையாது. நிறைய பேர் இப்போ போதையில் தான் இருக்காங்க. நம்ம பார்க்கும்போதே கார் ஓட்டும்போது இந்த பால்னு வராங்க, இப்படி போகிறாங்க, பார்த்தா அவன் போதையில் இருக்கிறான். எத்தனை போதை இருக்குது. அதனால இதில் உஷாராக இருந்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், பெரிய லெவலில் கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க. அப்படி வாங்கினா என்ன ஆகுங்க அப்படின்னா, வாங்கினா நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடன் வந்து பார்த்திங்கன்னா வட்டி குட்டி 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 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் உண்டு. அது வேலை நிமித்தமாகவும் போகலாம், இல்லை படிக்கிறதுக்கும் போகலாம். படிக்கிறதுக்கு போனாலும் அங்கே குழந்தைங்க போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப் செய்ய தானே செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிராப்தமும் உண்டு உங்களுக்கு. சரிங்களா? என்ன தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் அப்படின்றது வரும். அது ப்ரெஷர் எதனால் வரலாம்? ஹையர் அஃபிஷியல்னால வரலாம், சக ஊழியர்கள்னால வரலாம், இல்லை ஹையர் அஃபிஷியல் என்னை எடுக்கிறான், இந்த டார்கெட்டை இதுக்குள்ளே முடியுன்னு. கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட என்னால் வேலை வாங்க முடியல, ஏன்னா எவ்வளோ வேலை செய்ய மாட்டேங்கிறான். இப்போ எல்லாருக்குமே அப்படி தானே இருக்குது. பெருக்க சொன்னால் கூட அவங்க பெருக்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகுது. அப்படி தான் பெருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம தான் வாங்கி பெருக்கிக்கணும். அப்போ இது வந்து சாதாரண வீட்டில் பெருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆள் வச்சாலே அவங்க அப்படி பண்ணுறாங்க. கிளினிக்கில் ஸ்டாஃப்ஸ் கூட நான் பார்ப்பேன், பெருக்குங்கம்மா அப்படின்னா அந்த தொடப்பத்தோட லைட்டாக இப்படி தான் டச் ஆகும். பார்த்துமா தொடப்பத்துக்கு வலிக்க போகுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன். அதை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். நீ என்ன வேணால் பெருக்கிட்டு போ, எதானா பண்ணு. 2வது முறை இன்னொரு முறை பெருக்குன்னா 2வது முறையும் அப்படி தான் பெருக்குவாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க கிடைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில் ரீதியான ஒரு ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் எல்லாம் கடந்து போகும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின் போது அந்த ப்ரெஷர்ஸ்லாம் இருக்காது. அது தானாக மறைஞ்சிடும். கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல வருமானம் அப்படின்றது இருக்கும். இத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கே, என்னென்னா கையில் காசு நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு அமைப்பு. கையில் காசு இருந்தால் போதுமே, நிறைய விஷயத்தை நம்மளால் செஞ்சிட முடியும் இல்லையா? எல்லாரும் ஓடுறது காசுக்காக தான். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. என்னோடய கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பொதுவாகவே கன்னிக்கு வந்து பாருங்கள், அதிகப்படியான ஒரு நாலேஜ், ஒரு ஜீனியஸ் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். டேக்ட்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக நம்மலாம் என்ன பண்ணுவோம், பிளான் ஏ பிளான் பி, மிஞ்சி போனால் பிளான் சி வைப்போமா? கண்ணி அப்படி கிடையாது. பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் செட் வரைக்கும் வைப்பாங்க. எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட். ஆக மொத்தம் அந்த வேலையை நான் முடிக்கணும். அந்த மாதிரி இயற்கையாகவே ஒரு அறிவு அப்படின்றது கன்னிக்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, புதன் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, புதன் வந்து பார்த்திங்கன்னா உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோண பலம் பெறாரு. அப்போ அந்த ஒரு டேக்ஃபுல்னஸ் அப்படின்றது உண்டு. அந்த டேக்ஃபுல்னஸ் மற்றவங்களை வந்து கெடுத்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறது கிடையாது. நான் என்ன ஆளாக்கிக்கிறதுக்கு, நான் என்ன அப்லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு தான். அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்பில்ட்டாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜும் இன்னும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய கன்னிராசி அன்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னா, பல பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோப்பப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது நமக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு கேஸுன்னு இருக்குங்க. ஆல்ரெடி அதை பற்றி மந்தன் சொன்னேன். இருந்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு பஞ்சாயத்து இருக்குங்க அப்படின்னா, அது அவுட் ஆஃப் த கோர்ட் நாங்கள் வந்து செட்டில் பண்ணிக்கலாமா அப்படின்னா, அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி இடத்தை ஆரம்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருது அப்படின்னாலும் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. எது செஞ்சாலும் நீங்கள் கன்னிராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. கன்னிராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவர்கிட்ட நிற்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, சாப்பிட்றது, வெளியே போகிறது, ஃப்ரெண்டோட டீ குடித்தது, என்ன நேரம் பேசுறது, எத்தனை முறை சிரிச்சது அத்தனையும் சொல்லிவிடுங்க. சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம்.
ஆக சின்ன சின்ன விஷயத்தில் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் உங்களுக்கு இனிமையான வருடம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க, உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இல்லைம்மா எங்கள் சுய ஜாதகம் என்ன மாதிரி பலன்களை சொல்லுது அதையும் தெரிஞ்சுக்கணும். என்ன தசை நடக்குது, தசநாதன் வலுவாக இருக்கானா, இந்த காலகட்டத்தில் நாங்கள் சில முக்கியமான விஷயங்களை செய்யலான் இருக்கோம். வீடு கட்டலான் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு திருமண வரன் பார்க்கலான் இருக்கோம், இல்லை நாங்களே இள வயசு எங்களுக்கு திருமணம் வந்து பார்த்திங்கன்னா வரன் தேடி கூடி வருமா அப்படின்னு பார்க்கலான் இருக்கோம். அதே மாதிரி குழந்தைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலான் இருக்கோம். ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, அதுக்கு முடிவு வருமானு பார்க்கலான் இருக்கோம். இப்படி பல கேள்விகளுக்கு வந்து பாருங்கள், உங்கள் சுய ஜாதகம் தான் தீர்வு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா இது நடக்கும், நடக்காது, காத்துன்ட்ருக்கணும், இல்லை கிடைக்கவே கிடைக்காது, இப்படி பல பதில்கள் அப்படின்றது வரும். ஆக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, எங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.